ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்பவே எங்கேஜிங்காக இருக்கு. ஆக்டிங் அண்ட் ஜெயம் ரவிக்கு வந்து கம்பேக், சாரி ரவி மோகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் சூப்பர், சாங் சூப்பர், காமெடி வேற லெவல். ரொம்பவே எங்கேஜிங்காக இருக்கு, எங்கேயுமே லேக் ஆகலை. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். டீனேஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு, ஃபேமிலி ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஃப்ரேம் பார்க்க நல்லா இருக்கு. ஓவராலாக மேக்கிங் சூப்பராக இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படமும் கூட. ஒரு 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 முற்போக்குத்தரமான சிந்தனைகள் நிறைய இருக்குது. எல்லாம் நல்ல தேவையான படம் தான் இது. விமன் சென்ட்ரிக் மூவினா இது. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸ்பெர்ம் டொனேஷன், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக எப்படி வந்து அவங்க ஒரு விமன் வந்து எப்படி ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, அவங்க வந்து அவங்க லைஃப்பில் சிங்கிள் பேரண்ட்டாக என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. இல்லை கண்டிப்பாக மேடம் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த டேரக்ட் கிருத்திகா உதயநிதி மேடம் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இட்ஸ் லைக் இதை சொல்ல முடியுமா அப்படிங்கிற கொஷின் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதை வந்து பயங்கரமாக கன்வே பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி அப்படிங்கிறது தான் பெட்டரான அப்ரோச். காமெடி எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. மியூசிக்கும் நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் செம்மையாக மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆக்டிங் ரவி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நித்யா மேனன் அந்த கிட் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க கெமிஸ்ட்ரி நல்லாவே இருக்குது. ஸ்டைலில் பார்க்கறதுக்கு பிஜிஎம் ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த இருக்கிறதடி பாட்டு வந்துட்டு ஹைலைட். இந்த படத்தோட ஹைலைட்டே அந்த ஒரு பாட்டு தான். அது பிளேஸ் ஆன இடம், அது வந்த விதம், அதை ஸ்டேஜ் பண்ண விதம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. புதுசாக இருக்குன்னா ஓகே, இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீல் குட் மூவி. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி. மேலுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது. அப்படிலாம் ஃபெமினிசம் பேசுகிற மாதிரிலாம் இல்லை. அதாவது ஒவ்வொருத்தவங்களோட அவங்களோட ஆசையை அவங்க எப்படி நிறைவேற்றலாம் அந்த மாதிரி தான். ஃபெமினிசம்னு சொல்ல முடியாது. அதில் வந்துட்டு ஜெயம் ரவி கடைசியில் அவர் ஆசைப்பட்டது அவர் பண்ணுவார். நித்யா மேனன் அவங்க ஆசைப்பட்டது அவங்க பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலி ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஃபீமேலாக பார்க்கும்போது. அண்ட் ஜெயம் ரவி நல்லா சப்போர்ட்டிவாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் நித்யா மேனன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு இதை வர பேசுகிற சில விஷயங்கள் வந்துட்டு இந்த முற்போக்குத்தரமான கே மேரேஜாக இருக்கக்கூடாது, அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் மேபி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனால் பார்க்க வேண்டிய படம் தான் இது. வந்துட்டு இப்போ இல்லைனாலும் 20 வருஷம் கழிச்சு அதெல்லாம் நடக்கதான் போகுது. ஸோ அதுக்கான அடித்தளமாக அதை பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஸ்டோரிலேயே புதுசாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஸ்பெர்ம் டொனேஷன் பற்றி தாராள பிரபு அந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் ஒரு விமனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து அவங்க எப்படி, அவங்களோட மைண்ட் செட் என்ன, அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணு வந்து கல்யாணமே பண்ணாமல் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியை இதில் காட்டியிருக்காங்க. நல்லா இருந்தது. நித்யா மேனன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. கனெக்ட் ஆகுது. எஸ்பெஷலி ஜெயம் ரவி அவரோட பர்சனல் இதுக்கப்புறம் இது வந்த படம், ஏஆரோட பர்சனலுக்கு அப்புறம் வந்த படம். ஸோ அதனால் அந்த ஒரு கனெக்ஷன் இதில் வந்து கொஞ்சம் பீப்புளுக்கும் ஒரு இம்பாக்டாக இருக்குது. லவ் எப்போ வேணால் வரலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பேரண்டிங்லாம் பற்றி ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஜெயம் ரவி ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. நித்யா மேனன் நல்லா இருந்துச்சு. வினய் ரொம்ப புதுசாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. யோகி பாபுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் சூப்பராக இருக்குது. ஜெயம் ரவி ஆக்டிங் நல்லாயிருக்கு. நித்யா மேனனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நித்யா மேனனோட சாம்னஸ், க்யூட்னஸ் எல்லாமே வந்து தெரியுது. அவங்கள ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவங்கள ஸ்க்ரீனில் வரும்போதெல்லாம், அவங்களோட சீன்ஸ்லாம் வரும்போது அவங்கள பார்த்துட்டே இருக்கலாம் போல ஒரு ஃபீலிங் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. 2 பேரோட ஆக்டிங்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதே டேர்ம்ஸ் ஆஃப் ஏஆர் ரஹ்மானோட சாரோட சாங்ஸும் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒரு பொங்கலுக்கு ஒரு என்டர்டெய்னர். காமெடிங்கிறது வந்து தனியாக நம்ம பார்க்க வேணாம், படத்துலேயே அது வந்து மிங்கிலாக தான் இருக்குது. ஸோ அவங்களோட காம்பினேஷன் சீன்ஸும் நல்லாவே இருக்குது, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது எங்கேயுமே ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக மாறாமல் அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இது கொஞ்சம் தவறுனாலும் மொத்தமாக அடல்ட் கண்டென்ட்டாக மாறி இருக்கும். ஓப்பனிங் சீன்லேருந்தே அதை பார்க்கும்போது நான் ஃபீல் ஆகும். நல்லா இருந்தது. காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஆனால் பெருசாக காமெடியில் இருக்குது. ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் தான். ஸோ நல்லா இருக்குது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எல்லாமே பக்காவாக இருக்குது.